குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச கருத்து வெளியிட்டார். அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பில் நாம் திருப்தி அடையவில்லை. ஏனெனில் ஏற்கனவே தொடர்பில் நமக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது, நமக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் மக்களுக்கு அறிவித்து இன்று தேவாலயத்திற்கு செல்ல வேண்டாம் என கூறி அவர்களை அறிவுறுத்தியிருந்தால் இத்தனை பேர் உயிரிழந்திருக்க மாட்டார்கள். ஆகவே இதன் பொறுப்பை அவர்கள் ஏற்க வேண்டும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஒவ்வொருவரை சில இனங்களை அல்லது மதங்களை சுட்டிக்காட்டப் போவதில்லை. நாம் அனைவரும் ஒரே நாடு என்ற வகையில் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு கட்சி என்ற வகையில் எமது ஒத்துழைப்பை நாம் வழங்குவோம். இது தேசிய பிரச்சனை, இது நாட்டின் பிரச்சனை. புலனாய்வு பிரிவு அறிக்கையுடனேயே இந்த கடிதம் வந்தது. புலனாய்வு பிரிவின் ஒரு பகுதியினர் சிறையிலேயே உள்ளனர். எஞ்சியவர்களையும் சிறையில் அடைத்தால் சிறப்பாக கிடைக்கும் என நான் நேற்று அவர்களிடம் கூறினேன். இந்த அறிக்கைக்கு அமைய செயற்படாமையே பிரச்சனைக்கு காரணம். மக்களுக்கு இதனை கூற வேண்டிய பொறுப்பு இருந்தது. தேர்தல் காரணமாக சில விடயங்களை நடைமுறைப்படுத்த போலீசாருக்கு சந்தர்ப்பம் அளிக்காமல் இதற்கு காரணம் என நினைக்கிறேன். යම් යම් දේවල් ක්‍රියාත්මක කරන්න පොලිසියට ඉඩ නොදීම මම හිතනවා මේකට එක හේතුවක්. கைது செய்யப்பட்டவர்களில் அல்ஹாஜ் யூசுப் முகமது இப்ராஹிம் என்ற வர்த்தகர் இருக்கிறார். அவர் கடந்த 2015 ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் வேட்பாளராக இருந்தார். தேசிய பட்டியல் உறுப்பினராக பெயரிடப்பட்டிருந்தார். அவரது பிள்ளைகளை சில தற்கொலை தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். அத்தோடு முஜிபுர் ரஹ்மான் மற்றும் அசாத் சாலி என்ற அரசியல்வாதிகள் இருவருடன் நெருங்கி செயற்பட்டுள்ளார். உங்களுக்கு நினைவில் இருக்கும் புத்தளம் வண்ணாத்திவில்லு பகுதியில் வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் நான் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினேன். அதனை கைப்பற்றினீர்கள். இதன் பின்புலத்தில் இருப்பது யார் என நான் கேட்டேன். அப்போது தண்ணீர் பேசனில் முதலைகளை காண்பதாக குழப்பமடைந்த முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். இதனை பிரமுகர் பாதுகாப்பு பிரிவுக்கு அனுப்பியுள்ளனர். எனது பாதுகாப்பு பிரிவுக்கு அனுப்பப்படவில்லை. எனினும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு பிரிவுக்கு அனுப்பியுள்ளனர். இவருக்கும் அனுப்பியுள்ளனர். அச்சுறுத்தல் தொடர்பில் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை அறிந்தும் நடவடிக்கை எடுக்கப்படாமைக்கு காரணம் என்ன? உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். அந்த பொறுப்பை அவர்கள் ஏற்க வேண்டும். மக்கள் தெளிவுபடுத்தப்படாமைக்கான பொறுப்பை ஏற்க வேண்டும். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டதும் அவர்கள் எவ்வாறு விடுவிக்கப்பட்டனர்? ஒருவரை கைது செய்வது 9 மாதங்களின் பின்னர் நீதிமன்றம் அவரை விடுவித்தது. அவர்கள் கைது செய்யப்படாமைக்கு காரணம் என்ன? 90 பேரின் பெயர்கள் அடங்கிய பட்டியல் போலீஸ் நிலையத்தில் உள்ளது. நடவடிக்கை எடுக்கும் போது எங்கிருந்தோ வந்த அழுத்தம் காரணமாக அது தடைப்பட்டது. அதுவே உண்மை. தனது தந்தைக்கு சிஐடி கூறியதால் நான் தேவாலயத்திற்கு செல்லவில்லை என ஹரின் பெர்னாண்டோ கூறுகின்றார். ஹரின் மாத்திரம் தப்பித்தால் போதுமா? ஹரினின் தந்தைக்கு சிஐடி கூறியதும் அவர் மகனே இன்று தேவாலயங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட உள்ளது என கூறியுள்ளார். அறிந்து கொண்டே நடப்பதற்கு இடமளித்துள்ளனர். දැන් ඔබතුමාලාගේ ආරක්ෂකයන්ස වලට මේ දැනුවත් වුණා නම් සමහර වෙලාවට ඔබතුමාලාත් මේ දැනුවත් වී සිටින්නේ නැති. මේක අපේ ආරක්ෂක ලෝක இது எமது பாதுகாப்பு அதிகாரிக்கு கிடைத்தது. அவர் தனித்து செயற்பட்டார், எனக்கு கூறவில்லை. எனக்கு தெரிந்திருந்தால் நூறலியா சென்றிருப்பேனா? கோயில்களுக்கும் தேவாலயங்களுக்கும் சென்றிருப்பேனா? பள்ளியோட